பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கண்ணீர் கணக்கு உண்டு. அநேக நேரம் நாம் கண்ணீர் விடுறோம். நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சத்தமிட்டு கூட அழுறோம். ஆனால் நல்லது செய்கிறோன்னு நினச்சி நாமளே ஒரு குடும்பத்துக்கு கண்ணீர் காரணமாயிடக்கூடாது. அதுதான் சாராளுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா இந்த பிள்ளை அந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டப்படட்டும், இதுதான் அவசரப்பட்ட தீர்மானம். அந்த ஆகாரின் கண்ணீருக்கு அதுதான் காரணம். ஒரு நாள் போய் சத்தமிட்டு அழுதா, என் பிள்ளைய சாகிறதையே நான் பார்க்கணுமா அப்படின்னு அழுததுக்கு காரணம் யார்? அவதான். என்ன சொன்னா, இந்த பெண்ணாலாவது, இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டும். தேவ சித்தம் அதுவா? இல்லைங்க. அவர் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பு தான்ப்பா உனக்கு பிள்ளை. எனக்கு கண்மலை வேதாமத்தை எங்கே இருந்தாலும் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் திரும்ப 2வது 3வது வசனத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் படுவேன். சீயோனே ஆத்மனே வெற்றி கர்த்தரான உந்த சர்வ வல்ல தேவனே. சீயோனே ஆத்மனே வெற்றி கர்த்தரான உந்த சர்வ வல்ல தேவனே. நீக்கினார் பாவ பரமே, போக்கினார் சாபம் யாவுமே. நீக்கினார் பாவ பரமே, போக்கினார் சாபம் யாவுமே. தாழ்த்திய நேசு கோலமதாகி, தாழ்த்திய நேசு கோலமதாகி தம் ஜீவனை இதாரே. தாழ்த்திய நேசு கோலமதாகி தம் ஜீவனை இதாரே. சீயோனே ஆற்றலே சிருஷ்டி கர்த்தரானவன் சர்வ வல்ல தேவனே. நிந்தனை சோதனையிலும் வந்ததாம் தொல்லைகளிலும், நிந்தனை சோதனையிலோ வந்ததாம் தொல்லைகளிலோ. கண்ணின் மணி போல காவசிதோனி, கண்ணின் மணி போல என்னை காவசிதோனி. நல்வியுடன் பாடுவோம். சீயோனே ஆத்மனே சிருஷ்டி கர்த்தரானவன் சர்வ வல்ல தேவன். சீயோனே ஆத்மனே சிருஷ்டி கர்த்தரானவன் சர்வ வல்ல தேவனே. எனக்கு அன்பானே, அவர் தாங்க சிருஷ்டி கர்த்தர். இந்த சிருஷ்டிகரை, அதாவது உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் கைவிடுவாரோ? ஆனால் அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்துடுறோமே. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 16:2-3 வாசிக்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும். இவளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வைக்கிறார். ஏன்னா இந்த அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை இவளால் இந்த வீடு என்ன செய்யலாம்? கட்டப்படும். சரி, ஆபிரகாமுக்கு இத்தனை சொல்லும் போது புத்தி எங்க போச்சு? ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவுன்னு வள்ளுவன் சொல்லுகிறான். மனைவி சொன்னா கூட, ஏமா இறைவன் வாக்கு கொடுத்திருக்காரம்மா, குழந்தை பாக்கி யாரால வர்றது? கர்த்தரால். அப்ப ஏன் அந்த கர்த்தர் வரமாட்டாரா? ஏன் அவசரப்படுறேன்னு சொல்லவே இல்லையே.
ஏன்னா மனுஷனுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் உற்சாகம் உள்ளது. அதனால உடனே என்ன பண்ணா, இந்த ஒருவேளை இந்த அடிமை பெண்ணாலாவது என் வீடு கட்டப்பட்டனோன்னு ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒண்ணுமே சொல்லல. வாசிங்க 3ஆம் வசனத்தை. சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து ஆபிரகாமின் மடியிலே கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்ப என்னன்னா, வைக்கக்கூடாத இடத்துல வச்சாச்சு, இப்போ ஆவது குடையுது, குத்துதுன்னா என்ன இருக்கும்? இப்போ சாராள் கர்ப்பவதியாச்சு, இவளால் என் வீடு கட்டப்படணும்னா அவ கர்ப்பவதியானோட பார்த்தா, நீ தான் ஒன்றும் இல்லாத ஆள், நான் தான் உரிமையான ஆள், எனக்கு தான் எல்லா அதிகாரம் சொல்லுந்தா பார்த்தா ஆபிரகாம் நான் தான் பிள்ளை போகிறேன். எனக்கு அன்பானவளே, சில நேரம் நாமளே வழியில் ஒவ்வொரு இழுத்து என்ன செய்யக்கூடாது, நமக்கு அடாத வழக்கில் தலையிட்டக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு சமயத்தில் மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும்போது ஒரு நாய் மழையில் கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் அதை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே விட்டேன். அப்போ என் வீட்டுக்காரி சொன்னுவா, எதுக்கு இதை செய்கிறீங்க, அது வாட்டில் ஒதுங்கிடும், நம்ம ஏன் கவலைப்படணுன்னா. நான் நினச்சா கொஞ்சம் கூட இறக்கமெல்லாம் பேசுகிறேன், மழையில் நனையுதுன்னு. அப்படியா, சரி விட்ட பிறகு அந்த பலனை நீங்களே சொல்லுவீங்கன்னு விட்டுட்டான். நான் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அடுத்த ரூமில் கதவை பூட்டி தூங்கிட்டோம். இது கடைசியில் வீடு முழுக்க ஓடி அசிங்கப்படுத்தி காலையில் சொன்னான், ரொம்ப இறக்கப்பட்ட புண்ணியவாளை வாங்க இதை சுத்தப்படுத்துங்கன்னா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத காரியத்தில் இவளால் என் வீடு கட்டப்படட்டும்னு சொன்னான். ஆனால் அவள் என்ன செய்கிறா, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினான். வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம். யாருனால? நாமளே தவறு காரணமாத்துட்டு மற்றவங்களை குற்றம் சொல்லலாமா? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் போது உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்ப என்ன செய்ய வேண்டாம்? எனக்கு அன்பானுடைய போதிக்கிற நாமே ஆகாதவனா போயிடக்கூடாது. இவ செஞ்சு விட்டு இப்ப சொல்றா, கர்த்தர் உமக்கும் எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். அவரா தப்புனாரு இல்ல அவரா கேட்டாரு? உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அதுக்கு என்ன செய்யறது? அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமா நீதானப்பா கொடுத்த. அவரா அப்பமாவது பேசினாரா? இல்ல. இதாங்க பிரச்சனை. புருஷ லட்சணம் எதுவும் பேசாத புருஷன், உத்தம புருஷன், ஒண்ணுமே பேசல, என்ன சொன்னாலும் பேச மாட்டார். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். சரி, அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ள இருக்கிறாள். உன் கைக்குள்ள தான் இருக்கிறா, நீதான் என்கிட்ட கொடுத்த. உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்த உடனே அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினதுனால அவளை விட்டு ஓடி போனாள். அப்படி ஓடி போன அவளைத்தான் தேவன் கண்டார். கண்டு அவளை விசாரிச்சார். ஆகாரே, எங்கிருந்து போகிறாய், எங்கே போகிறாய், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் சொன்னா, என் நாச்சியாருக்கு பயந்து ஓடுறேன்னா, நீ போய் என்ன செய்ய, திரும்ப அங்கே போய் அடங்கியிருந்தார். 6ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு 6ஆம் வசனம். ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறா, நீ அவளுக்கு இஷ்டமானபடி உன் பார்வைக்கு நலமானபடி செய்கின்றார். உடனே என்ன பண்ண, அவளை கடினமா நடத்துனதுனால ஓடி போனா. கர்த்தருடைய தூதனானவர் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு
சாராயின் அடிமை அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டா அவள் நான் என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி போகும்போது வாக்கு தத்தம் வருது, உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி அந்த ஆகார பெண்ணை நோக்கி உன் சந்ததி மிகவும் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கண்பாலுடைய உடனே அவ பார்த்தா தேவனுக்கு ஒரு பேரே வச்சுட்டா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் காண்டேன். நாமளும் பாடுறோம்ல, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை ஆஹா ஆராதனை 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 ஆராதனை. ஐயா எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமா, அவ ஆகார் கையில் போய் அடங்கி இருந்தான். ஆகார் கர்ப்பவதி, சாராயும் கர்ப்பவதி ஆன போது ஆபிரகாம்கிட்ட இவ பேசின பேச்சை கேட்டு ஒரு நாள் பார்த்தான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கிற ஒரு நாள் காலை திடீர்னு ஆபிரகாம் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆபிராம் அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் எடுத்து அவள் தோளின் மேல் ஏற்றி பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு தூரத்துல போய் அம்பு பாய்கிற தூரத்துல போய் சத்தமிட்டாள். அந்த சத்தம் கர்த்தர் கேட்டுச்சு. அப்பதான் கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், அவனை கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவ என்ன சொல்லி அழுதுப்பான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். வனாந்தரத்தில் நானா கேட்டேன், இந்த வாழ்க்கையை ஏன் கொடுத்தீங்க, இப்போ என் பிள்ளை சாகிறதையும் நான் பார்க்கணுமா, நான் பேசாமல் அடிமை பண்ணா இருந்திருப்பேன், என்னைய கொடுத்து எனக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்து இந்த வனாந்தரத்தில் விரட்டி விட்டு இப்போ பிள்ளை தண்ணி இல்லாமல் சாக போகுது, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா, ஏன் கொடுத்து. அவள் அழுதுருப்பான் மனசில் இருந்த பாரம். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்தார், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது. ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவன். ஆமென். விசாரிக்கிற தேவன் மட்டுமல்ல ஐயா, நம் கண்ணீரை துடைக்கிறவர். நாம பாடுறோம்ல, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்றுவா,
கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக திருரத்தம் உனக்காக திருந்திவா என் மகனே திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகளே கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டில் நாம் பாடுவோம் கைதட்டில் நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கண்ணீரை துடைப்பார் ஆகார் கண்ணீர் எப்படி துடைச்சாரு உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்டேன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சத்தமிட்டு அழுகிறது ஏன் தெரியுமா அநேக நேரங்களில் மனசில் இருக்கிற வேதனை தாங்க முடியலன்னா தான் அதனால தான் ஆண்டவர் சொல்றார் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை முதல்ல என்ன செய்யும் அடக்கிக்கோ ஏன்னா அடுத்தவன் கேட்கலாம் யோசேப்பு அழுததை யாரும் கேட்டாங்களாம் பார்வோன் வீட்டாரும் வீட்டாரும் கேட்டாங்களாம் ஏன்னா அவன் அவ்வளவு வேதனையோட தன் சகோதரனை கண்டபோது ஆனந்தத்தினால் அழுதானா இத்தனை பேர் இப்படி செஞ்சவன்லாம் ஆண்டவரே நீ உயிரோட வச்சிருக்கிறேங்கிறக்கு அழுதானா எனக்கு தெரியாது எனக்கு கண்வாரோலே அழுகையில் 2 விதம் இருக்கு வேதனையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ரெண்டுமே இருக்கு யோசேப்பு ஒருவேளை சத்தமிட்டு அழுததுக்கு காரணம் என்ன இருக்கும் ஆனந்த கண்ணீராக இருக்கும் ஏன்னா அவன் யாரையும் அழிக்க நினைக்கலன்னா அவனுடைய வார்த்தையிலேருந்து சொல்லலாம் அவரே சொல்றார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படி நன்மையா முடிய பண்ற அதனால பயப்படாதீங்க நான் உங்களை மட்டுமல்ல உங்க பிள்ளைகளையும் பாதுகாப்பேன் நானே அப்போ எப்படி அவன் அழிக்கிறேன்னு நினைப்பான் அதனால தான் அவனுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் எப்போ வரும் தெரியுமா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது திடீர்னு அம்மா அங்கேருந்து வரும் ஐயோ என் மாலை போறியா கட்டி கொடுக்கறே பிள்ளைய எதுக்கு அழுகிறா தெரியுமா பிள்ளை கட்டி போகிறது சந்தோஷம் எந்த தாய்க்கு வேணாம்பா கல்யாணம் பண்ணி போகிறது நல்லது ஆனால் அதில் ஒரு கண்ணீர் இருக்கும் அப்படி போகும்போது அது ஆனந்த கண்ணீர் எனக்கு கண்பானூர்லே கையில் பிடிச்சி கொடுக்கும்போதும் சில கண்ணீர் எடுப்பாங்க பிள்ளை அடுத்தவன்ட்ட கொடுக்குறவங்க இதில் வாழ வைக்கிற சந்தோஷத்தினாலேயும் கண்ணீர் உண்டு அதனால தான் உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கான் என்ன கண்ணீர் விடுறோம் எனக்கு கண்பானுலே கண் அந்த கண்ணிலேருந்து வர்ற கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கார் ஏன் அழுறோம் அநேக காரணங்களை உங்களுக்கு சொல்லிவாரே தவறான தீர்மானங்களை எடுத்துடக்கூடாது அதனால அழுறோம் சில நேரம் இழப்பு வரும்போது அழுறோம் உதாரணமாக ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டான் அப்போ அவனுக்கு நோய்வாய்ப்பட்ட போது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான் அந்த நேரத்தில் பார்த்து ஆண்டவர் ஏசாயாட்ட சொல்லிவிட்டார் நீ போய் நான் செலத்தின் அதிபதியாக எசேக்கியாட்ட சொல்லு நீ பிழைக்க மாட்ட மறிச்சு போவே உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தினான் உடனே அவ்வளோதான் சாவுன்ன உடனே பயம் வந்துருச்சு இன்றைக்கி நமக்கு நிறையா பேருக்கு உண்டு எவனையா ஒருத்தர் சொல்லி பாருங்க எங்கள் ஊரில் வாங்க ஒருத்தர் சொல்லி செத்து போகணும்னு சொன்னால் சரி அவ்வளோதான் நம்மளை கடிச்சே விடுவான் ஏன்னா மரணம் பயம் எப்போனாலும் சரி ஒரு நாள் என்ன வரும் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வோம் போய் சேருவோம் யாராக இருந்தாலும் சரி
எவ்வளோ பெரிய மனுஷனுக்கும் நிச்சயம் மரணம் நிச்சயம். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் உண்டு. ஏன்னா ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். எல்லாத்துக்கும் முடிவு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுங்க? ஆண்டவருக்கு தான் வச்சுருக்காரு. இங்கே அநேக நேரங்களில் இவனுக்கு முடியுதுன்னு ஒரே கத்திட்டான். ஐயோ, நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நல்லது தானே செஞ்சேன், என்னையே கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னார். ஆண்டவருக்கு பின்னிட்டு அந்த அழுகையை பார்த்தோன்னே இவனை கொண்டு எங்கே சீயோனில் வைக்கிறது? ஆண்டவர் அங்கன்னு சொல்லிட்டார், போய் சொல்லுப்பா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 15 வருஷத்தை உனக்காக காலத்தையே பின்னிட்டு திருப்புறேன்ட்டார். ஏன்னா சில நேரம் இழக்கும் போது சாவுன்னு ஆடுறோம், சில நேரம் இழந்ததை நினச்சி ஆடுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு அழுதாலும் சரி ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். நம்ம நாட்டில் பழமொழி உண்டு, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது, ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டார் மீண்டு வருவரோ அப்படின்றது உலக வழக்கம். ஆனால் இந்த பைபிள் அப்படி சொல்லலை. நித்திரை அடைந்திருக்கிறவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாக போயிடாதீங்க அப்படின்னு பவுலே சொல்லியிருக்கார். மற்றவர்களை போல அறிவில்லாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும், இயேசு மகாராஜா வருவார். ஐயா, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு எதிர்கொண்டு போவோம். ஏன்னா அதனாலதான் கர்த்தர் தந்த நாவு அது உம்மை குறித்து பாடும், கர்த்தர் தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும், நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாள் கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே மகிழ்வே. கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாழும், கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாழும், நீரின்றி வாழ்வேதப்பா ஏசப்பா, நீரின்றி வாழ்வேதப்பா. கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே மகிழ்வே மகிழ்வே. மறந்துடாதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கணும், புலம்பிகிட்டு இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தன் பிள்ளையை பறி கொடுத்தவங்க, புருஷனை பறி கொடுத்தவங்க, மனைவி இழந்தவங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஐயோ இழந்துட்டாரே, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் சந்திப்பீங்க. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கியா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வரணும்னா ப்ரோக்ராமுக்கு 4000 ரூபா, ரெக்கார்டிங்கு 1000 ரூபா. அது மட்டும் இல்லை, எங்களுடைய சபையோ 2 கண்ணும் தெரியாத மக்கள் சபை, அந்த காணிக்கையை வச்சு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. நீங்கள் இல்லையோ வாங்க, தாராளமாக நீங்களே கூட வந்து எண்ணி பாருங்க, நான் தாராளமாக விடுறேன். அதில் வர்ற காணிக்கை கரண்ட் பில்லு கூட கட்டுறதுக்கு வராது. ஆனால் ஏன் ஐயா இதை செய்ய வேண்டும்? வேதம் சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அவங்களும் இந்த பரம ராஜ்யத்தில் போய் சேரும்போது ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும், அவர்களையும் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா முடிவு வரியந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கார். ஆகையினால ஐயா
நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாத்தையும் நீங்கள் கட்டளையிட்டு எல்லாரையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் கட்டளை கொடுத்துட்டு போயிருக்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம். போகட்டும் ஐயா, நீங்களும் வந்து பார்க்கலாமா? தாராளமாக. ஆண்டவர் அறிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எங்கெங்கேயோ எதையோ போய் பார்க்குறீங்க. இந்த பார்வையற்றவர் அழைத்து ஒரு நாள் வந்து பாருங்கள். பார்த்து கர்த்தர் உங்கள் மனசில் ஏவனா செய்யுங்க, இல்லாட்டி வேண்டாம். கட்டாயம் நான் சொல்லவே இல்லை. எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அதில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எனக்கு நான் இங்கேருந்து ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும், இது பதிவு உண்டா அப்படின்னு கேட்டிங்கனாலும் உண்டு. இதுக்காக நீங்கள் எப்படி இதுக்கு பார்க்கலாம். பரிதிமைன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் ஃபோனில் இருந்து 8438852500 இந்த நம்பரை ஜியில் கூகுள் பேயில் அடித்து பாருங்கள். பருத்திமேயும் பார்வையற்றோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். இதில் நீங்கள் உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இதில் அனுப்பிட்டு என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதுக்கு நீங்கள் அனுப்புகிற தொகைக்கு உங்களுக்கு பில்லும் கொடுக்கப்படும். நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். அதற்கான காரியங்கள் எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது உண்டுனாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் கண்ணீரோடு கவலையோடு இழந்து நிற்கிறார்களோ, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, தன் குடும்பத்தில் ஒருத்தரை இழந்து ஆறுதலற்று இருக்கிறார்களோ, அவருடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடும். உம்முடைய வருகையிலே சந்திப்போம் என்கிற நம்பிக்கை அவள் மனதில் ஆறுதலாய் வை. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரும் ஆசை. திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் குறைவில்லாத நிறைவை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.